ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் நோட் புக் எம்எல்ஏ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் இப்போ நோட் புக் எல்எம்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இது கூகுள்கிட்ட நோட் புக் ஏஐ இது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம அப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை நோட் புக்குன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடுவீங்க. இப்போ நான் ஆல்ரெடி இதை லாகின் பண்ணியிருக்கனால இது எடுத்தோடனே விட்டு இது இப்போ ஓப்பன் ஆகுது. நீங்கள் லாகின் பண்ணாட்டி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அந்த பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கிரியேட் நியூன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ இந்த மாதிரி வரும். வந்தோடனே இதில் என்னென்ன இருக்குன்னா சாய்ஸ் என்னென்னா நீங்கள் உங்களோட நோட் புக்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிடிஎஃப்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இப்போ நிறையா பிடிஎஃப்ஸ் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. அந்த பிடிஎஃப் எல்லாம் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் கொஷின்ஸ் இந்த நோட் புக் மூலியமாக மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நம்ம நார்மலாக பார்க்க போகிறது இந்த யூடியூப். இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ எடுங்களே. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ ஜாவா ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஜாவா ஃபார் பிகினர்ஸ்ன்ற இதில் இதுதான் யூடியூப் சேனல். இதில் அவர் என்னென்னலாம் சொல்லி கொடுக்காருன்ற கம்ப்ளீட் சம்மரியை நம்மளால் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கொடுத்து இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் பாருங்கள் வெப்சைட் இருக்கு, யூடியூப் இருக்குது. இந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இதை கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்சர்ட்டை கொடுத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுன்ற எத்தனை மத்தியாலமாக இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுன்றத அவர் சமரைஸ் பண்ணி இதை கொடுக்கும். இல்லை பாருங்க, இல்லை என்னென்ன அவர் விளங்கப்படுத்துறாரோ அவ்வளோத்தையும் நான் ஒரு சின்ன சமரைஸாக கொடுத்துருக்கு. இது ஜாவா கம்ப்ளீட்டாக பிகினர் கோர்ஸ். இதில் ஜேடிகே பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அதாவது என்ன ஜேடிகே பற்றி இன்டெல்ஜே ஐடியா யூஸ் பண்ணி தான் அந்த ஜேடிகே இதை செய்கிறாங்க, என்ன ஐடி யூஸ் பண்ணி செய்கிறாங்க. இந்த கோர்ஸ் கண்டென்ட் எல்லாம் பாருங்க, அப்படியே இதில் என்னென்ன கோர்சஸ் கண்டென்ட் கவர் பண்ணுறது அப்படியே விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கு. ரைட், இப்போ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, மைண்ட் மேப்னு ஒன்று இருக்குது. இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சமரியை ஒரு மைண்ட் மேப்பாக அது நோட் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஓகே, சரியா? இப்போ இதை இது அதுதான் இதில் உள்ள ஒரு விசேஷத்தன்மை. நீங்கள் எந்த யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ஒரு வெப்சைட் ஒன்று வைப்பேன். இப்போ நம்ம ஜாவா, நான் விக்கிபீடியான்னு வைக்கிறேன். ஜாவா சம்மந்தமாக, ஜாவா கோர்ஸ் சம்மந்தமாக ஒரு விக்கிபீடியாவில் பார்க்குறேன். அது எப்போ அது ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த விக்கிபீடியாவை கம்ப்ளீட்டாக நான் கொண்டு காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து இப்போ நான் ஆட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் வெப்சைட்டுன்ற கொடுத்து இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதை ஒரு சமரைஸ் பண்ணி இதை கொடுக்கும். இங்கே பாருங்க, இதை ஒரு சும்மா சமரைஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்றது இந்த இல்லை மெயின் பேஜ் கண்டென்ட் அவ்வளோ கொடுத்து இங்கே பாருங்க, அவ்வளோ விஷயத்துக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். சிம்பிளாக கைட் பண்ணி உங்களுக்கு ஜாவாவோட விக்கிபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ இதை அப்படியே சமரைஸ் பண்ணி சிம்பிளாக சொல்லியிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டிஸ்கஷன் ஜாவா ஹிஸ்ட்ரின்றது என்ன ஜாவா ஹிஸ்ட்ரி சொல்லுது, அதை அப்படியே இது கேட்கறதுக்கான பதில் சொல்லியிருக்கோம். சரியா? வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நான் ஜாவா கோர்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப இதுதான் யூடியூப் வீடியோ. இந்த யூடியூப் வீடியோவில் பாருங்கள், இந்த நம்மள கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஜாவா ஹிஸ்ட்ரியை பற்றி அப்படியே வந்துருச்சுன்னு பாருங்கள். ஓகே, இல்லை நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த விக்கிபீடியாவில் உள்ள சம்மந்தமாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் இது அப்போவே உங்களுக்கு என்ன பண்ணுக்கும்னா கொடுக்கும். ஓகே, நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தால் நீங்கள் போய் கொடுத்தா கூட அந்த வீடியோ சம்மந்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட லாஸ்ட் இதில் நான் என்னோட சேனலில் ஃபிக்மா சம்மந்தமாக டியூட்டோரியல் போட்டிருந்தேன். சேனலில் ஃபிக்மா சம்மந்தமாக நான் டியூட்டோரியல் போட்டிருந்தேன். இப்போ நான் சேனலுக்கு போனேன்னா பார்த்தீங்கன்னா ஃபிக்மா சம்மந்தமாக டியூட்டோரியல் போட்டிருந்தேன். இது அப்படியே இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொண்டாந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு சோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இந்த ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதில் போய் கொடுத்துட்டேன்னா பாருங்கள், அது எவ்வளோ அழகாக அதை பாருங்கள், அது விளங்கப்படுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். முதல்ல எனக்கு வீடியோஸில் நான் சொல்கிறதெல்லாம் சரியாக வருதான்னு
இது அப்படியே நான் சொல்ற அவ்வளவு விஷயத்தையும் வந்து பாருங்க. இதுல வந்து அப்படியே எனக்கு வந்து தமிழ்ல இது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்கும். நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதுதான் அந்த டூல்ல உள்ள ஒரு விசேஷத்தை வந்து பாருங்க. நான் சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் தமிழ்ல வருது. ஓகே, இதுல பாருங்க இந்த சம்மரைஸ்ல வந்து சொல்லியிருக்கு, திஸ் வீடியோ சர்வ் இண்டஸ்ட்ரி என்னது இன்ட்ரடக்ஷனரி கைட் டு ஃபிக்மா. ஃபிக்மா சம்பந்தமா நான் வந்து பேசிக் மட்டும்தான் விளங்கப்படுத்திருக்கேன். என்னென்ன விளங்கப்படுத்திருக்கேன்னு பாருங்க. ட்ராப் ஷேடோவை பத்தி விளங்கப்படுத்தினேன். விஷுவல் இஃபெக்ட்ஸ் சம்மந்தமாக, அந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்டர் சம்மந்தமாக விளக்கணும். ரொம்ப நான் பேசிக்காக என்னென்ன பண்ணியிருக்கணும் பாருங்க. நான் செஞ்சது மட்டும்தான் இது வந்து சொல்லியிருக்கு, நான் செய்யாத எந்த விஷயத்தையும் சொல்லலை. அந்த அளவில் இந்த டூல் த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் லென்த்தான வீடியோ பாருங்க, கிட்டத்தட்ட 1 செகண்ட் கூட ஆகலை. சமரைஸ் பண்ணி படிச்சு டக்குன்னு பாருங்க, இல்லை என்ன எழுதி இந்த வீடியோக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸாக எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 ஹவர் வீடியோ கொடுத்தா அந்த 2 ஹவர் வீடியோவை பாருங்க 1 செகண்ட்ல இது ப்ராசஸ் பண்ணி வாட்ச் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி சமரைஸ் பண்ணி கொடுக்குது. இந்த டூல் வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் டூல்னு சொல்லலாம், ரொம்ப ஒரு நல்ல டூல்னு சொல்லலாம். ஓகே சரியா, அந்த லெவலில் இந்த டூலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. என்ன எது வேணா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட பிடிஎஃப் ஒன்று நீங்கள் இதில் போட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிடிஎஃப் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பிடிஎஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களோட அசைன்மெண்ட் பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃபையும் இதுக்கு இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கத்துக்கு வந்து பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா ரொம்பவே வந்து யூனிவர்சிட்டியிலலாம் பிடிஎஃப் தான் நம்மளுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. பிடிஎஃப் எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இந்த டூலுக்கு வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த இருக்கு, நான் வந்து பார்க்குறேன், இங்கே பாருங்கள், இல்லை போய் நான் முதல்ல எடுக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ட்ராப் பண்ணி நான் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இல்லைன்னா உங்களுக்கு கூகுள் லிங்க்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு பிடிஎஃப், அந்த கூகுள் லிங்க்கை இங்கே கொடுங்க. இந்த இருக்கு, இதில் கூகுள் லிங்கை கொடுத்தீங்கன்னா கூகுள் லிங்க்கு எடுக்கும். இல்லைன்னா கூகுள் ஸ்லைடர் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஸ்லைடரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட அதில் எடுக்கும். நீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட பிடிஎஃப் சூஸ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க பிடிஎஃப் ப்ராசஸ் பண்ணி பிடிஎஃப் இங்கே வந்துருவார். வந்ததுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல உள்ள ஒரு 10 கொஸ்டின்ஸ் எனக்கு எடுத்து நல்ல மெயினான பெஸ்ட் 10 கொஸ்டின் நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு கெட் திஸ் 10 கொஸ்டின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல வச்சு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்லாம் வந்து இந்த நோட் புக் ஏஐ வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் வந்து உங்களோட பிடிஎஃப் ஒரு 500 பக்கத்துக்கு பிடிஎஃப் இருந்துச்சுன்னா 500 பக்கத்து பிடிஎஃப் சமரைஸ் பண்ணி உங்களால ஒரு அசைன்மெண்ட் ஒன்னே இது செஞ்சு கொடுக்கும். அந்த அளவு இந்த டூல்ல உள்ள ஒரு விசேஷ தன்மை அதுதான். ஓகே, இப்போ நார்மலாக உங்களோட கம்பெனிஸில் அவங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்க ஒரு 500-1000 பக்கத்துக்கு. அந்த பிடிஎஃப்குள்ளே தான் நீங்கள் அசைன்மெண்ட்டை செய்யணும். அதுக்கு நீங்கள் ChatGPTல அடிச்சு காப்பி பண்ணி போட்டு சரி வராது. அப்போ அந்த கம்ப்ளீட்டு அசைன்மெண்ட்டை இதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இந்த அப்லோட் பண்ண அசைன்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணி தர சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் த அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, அசைன்மெண்ட் இன்க்ளூட் 100 பேஜஸ்ன்னு கொடுத்தீங்க 100%க்கு ஒரு 1000 பக்கத்துக்கு உள்ள டாக்குமெண்ட்டை வந்து ஒரு 100 இல்லைன்னா 50 பக்கத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அழகாக செஞ்சு கொடுக்கும். அதை நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க. இந்த டூலை வச்சு நிறைய பிரயோசனம் எடுக்கிறாங்க. இப்போ லெக்சர்ஸ் மார்க்கெல்லாம் நோட்டெல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக என்ன தெரியுமா செய்கிறாங்க, நானும் நிறையா இதில் பார்த்துருக்க ஒரு விஷயம் வந்து என்னன்னா, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கொடுக்குற நோட்ஸை வந்து இந்த ஏஐக்கு வந்து கொடுத்துட்டு அதில் வந்து வர்ற கொஷின்ஸை வந்து எடுத்து எக்ஸாம் பேப்பருக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த அளவு இந்த ஏஐ டூலில் வந்து வேலைகள் செய்கிறாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ஏதாவது சந்தேகமாக கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.